அட் பிரசன்ட் இப்ப நம்மள சில த்ரெட் பயமுறுத்த ஆரம்பிக்குது. இப்ப கேஸ் விலை ஏற போகுது. கேஸ் ஹவுஸ் ஹோல்டு கேஸஸ் மட்டும்தான் அவைலபிள், கமர்ஷியல் கிடையாது. ஹோட்டல்ஸ் கஷ்டம். அடுத்தது பெட்ரோல் விலை ஏற போகுது இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஒரு த்ரெட் வரும்போது நம்மளுடைய ஜெனரல் மைண்ட் செட் என்ன ஆயிடும்? அஜிடேஷன் ஆகும். ஐயோ என்ன பண்றது, வண்டி இதாயிடுமோ, இல்ல கேஸ்க்கு என்ன பண்ண போறோம், இப்படி இந்த மாதிரி. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்து சொல்றேன். இந்த மாதிரியான சில லைஃப் த்ரெட்டோ அல்லது பினான்சியல் த்ரெட்டோ வாட் எவர் நம்ம லைஃப்ல வரும்போது அதை நம்ம த்ரெட்டா பார்க்காம வாய்ப்பா பாக்குறது நமக்கு அது ரொம்ப அட்வான்டேஜ் இல்லையா? 3 வேளையும் சமைச்சு தின்னாதானே உனக்கு கேஸ் தேவைப்படுது. பிரச்சனை, நான் சமைக்கவே இல்லை, இயற்கை உணவா எடுத்துக்கிறேன். காலையில தேங்காய் வாழைப்பழம் சாப்பிட்டுக்க போறேன் இல்லையா? சுண்டல் ஊற வச்சு சாப்பிட்டுக்க போறேன். மத்தியானம் வெறும் அவள் ஊற வச்சு வெள்ளம் கலந்து சாப்பிட்டுக்க போறேன். இல்ல ஏதோ ஒண்ணு பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு கூட சாப்பிட்டுக்க போறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி நைட்ல ஏதோ ஒண்ணு பண்ணி சாப்பிட்டுக்க போறோம். விறகடுப்பு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு, விறகடுப்புல சமைச்சு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, அதை சமைச்சு சாப்பிட போறோம் இல்லையா? இந்த பக்கம் கேஸ் எப்படி மிச்சப்படுத்துறோம், விறகடுப்பு பயன்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப காய்கறி வெளியில கிடைக்காது சார், சரி மாடி தோட்டம் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. பால் கிடைக்காது சார், மாடு வாங்கிப்போம் இல்லையா? இப்ப இந்த த்ரெட் பணக்காரனாச்சா ஏழையாக்குச்சா? சோ சார் நாங்க சென்னையில அபார்ட்மெண்ட் வாழ்றோம், நாங்க என்ன சார் பண்றது? இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றோம் சரிங்களா? அப்ப தோட்டம் வாங்கிட வேண்டியதுதான். அபார்ட்மெண்ட்ல சென்னையில இருக்கிறோம், நல்ல சம்பாத்தியத்துல இருக்க போறோம் எப்படியும். அப்ப நீங்க ஒரு தோட்டம் வாங்குறதுக்கும் உங்களை அந்த சூழ்நிலை தூண்டுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது நம்ம லைஃப் ஸ்டைல நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். அதுல ஆரம்பிச்சதானே நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் ஈவன் கொரோனால தான் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் ஒண்ணு எடுக்கலாம். ஒரு சென்னையில இருக்கவங்க, காரைக்குடியில இருக்கவங்க கூட இந்த நம்மளோட யோகா வகுப்பை அட்டன் பண்ண முடியுங்கிற அந்த விஷயத்த அந்த குவாரண்டைன்ங்கிற அந்த பீரியட்ல தான் நமக்கு அப்படி ஒரு நாலேஜ் கிடைக்குது. இல்லைன்னா ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது ஒண்ணு நமக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல வரக்கூடிய வாய்ப்புகளை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஒன்றும் புதுசா சொல்லல, இடுக்குன்னு வருங்கால் நகுக அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் பீரியட்ல அதுல உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கறத பாக்கிறதுக்கு நம்ம விஷன் ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஆபீஸ்க்கு இங்க இருந்து ஒரு 3-5 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நடந்தே போயிடலாமா இல்லையா? ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா போனா வாக்கிங் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் பை வாக்கிங், கொலஸ்ட்ரால் ஃபேட் ஒண்ணும் கிடையாது இல்லையா? நைட்ல லைட்டுக்கு பதிலா வீட்டுல விளக்கேற்ற ஆரம்பிச்சோம். ஒவ்வொன்றும் சார் நீங்க ரொம்ப பிற்காலத்துக்கு கூட்டிட்டு போறீங்க. அப்படி கிடையாது, வர்ற பிரச்சனை கரண்டே இல்ல, என்ன பண்ணுவோம் அதுக்குன்னு. சோ அந்த த்ரெட்டை நம்ம குடும்பத்துக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டியா மாத்திக்கணும். நல்ல வேலை குழந்தைங்க டிவி பார்க்க மாட்டாங்க, குழந்தைங்க மொபைல் யூசேஜ் இருக்காது, எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகட்டும் என்ன இல்லைங்களா? அந்த 1 வருஷம் குவாரண்டைன்ல எந்த டாக்டரையும் யாரும் எந்த பேஷண்டையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டோம். இப்ப போயிருக்கிற கூட்டம் எல்லாம் இப்ப ஒண்ணு கூட இல்ல. 1 வருஷத்துல எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்களா? எல்லாம் நல்லாதான் இருந்தாங்க. பயம்தான் நம்மள அப்படி வச்சிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணும் இல்லையா? பார்க்கவே முடியாதுன்னு சொன்னவங்க குவாரண்டைன் முடிஞ்ச உடனே பார்த்தா திரும்பவும் எல்லாம் போய் இது பண்றாங்க. சோ நம்ம குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதுல உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா பயத்துக்கு மேல பயம் என்ன பண்ணுவாங்க, பயந்துகிட்டு கடனாளியாகவும் நோய்வாய்ப்படுறதுக்கும் குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்குமான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா டிப்ரெஷன் மோடுக்கு போயிடுவாங்க இல்லைங்களா? ஒரு பொருள் வாங்கி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு அந்த பயத்துல நிறைய வீட்டுல இருக்கவங்க எரிஞ்சு விழுவாங்க, கூட பார்ட்னர்ஸ் கிட்ட சண்டை போடுவாங்க, அதுல பிரச்சனை. இந்த மாதிரியான விஷயங்கள் காம்ப்ளிகேஷன் ஆகும். அதனாலதான் நம்மளோட விஷன்ல தான் நம்மளுடைய லாபமும் நஷ்டமும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும், வெளியில கிடையாதுங்கிற ஒரு நல்ல விஷயத்த நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம். தேங்க்யூ.